ஓம் சாந்தி. கோபத்தை கட்டுப்படுத்துவதற்கான ஒரு குறிப்பு. ஸோ அடுத்த வாட்டி உங்களுக்கு வந்துட்டு ஒரு விரக்தி வந்து பல நாள் பிரச்சனையினால ஒரு விரக்தி ஆகுது அப்படின்னா, அது ஒரு சிச்சுவேஷன் ரொம்ப நாளா அதில் விரக்தி அடைஞ்சிட்டு இருக்கீங்க. ஏன்னா அந்த சுச்சுவேஷன் மாறவே மாட்டேன்து. ரொம்ப நாளாக நீங்கள் அதை வந்து ஹேண்டில் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. அப்போ ஒரு விரக்தி வரும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுங்க அப்படின்னா, நம்பிக்கை. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருந்தது அப்படின்னா, விடாமுயற்சி, நம்பிக்கை. ஸோ இது 2ம் இருந்ததுன்னா, கண்டிப்பாக எல்லா பிரச்சனையும் ஒரு நாள் சால்வ் ஆகி தான் ஆகும். ஸோ இப்போ இது நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் அது ஃபியூச்சரில் கண்டிப்பாக இது சரியாயிடும். இதையும் நான் கடந்து சென்றுடுவேன். அந்த நம்பிக்கை நான் வைக்கணும். இப்படியே தான் இருக்க போதா, இன்னும் எத்தனை வருஷம் நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்னா, அந்த ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்லை எவ்வளோ வருடங்கள் அதை செஞ்சாலும் கஷ்டமா இருக்கும். ஸோ எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து ஒரு அக்செப்டன்ஸில் கொண்டு வரணும். ஏன்னா சில விஷயங்கள் வந்து என்னால் உடனே மாற்ற முடியும், சில விஷயங்களால் மாற்ற முடியாது. ஸோ மாற்ற முடியாத விஷயங்களை நான் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு நான் வந்து அதை செஞ்சேன் அப்படின்னா, நான் வந்து அதை அமைதியாக செய்ய முடியும். இல்லைன்னா கோவப்பட்டு விரக்தி அடைஞ்சு கஷ்டப்பட்டு செஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் துக்கமாக தான் மாறும். அப்புறம் நம்மளுக்கு லைஃப் வந்து ரொம்ப துக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதனால பாசிட்டிவாக அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு கொஞ்சம் வந்து நம்பிக்கையோட நம்ம அந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா நம்மளால வந்து அது இன்னும் கொஞ்ச நாள் செய்ய முடியும். அது கண்டிப்பா முடிஞ்சிடும். அதுதான் வந்து உலக நியதி. எல்லாமே எல்லா சுச்சுவேஷனும் மாறிதான் ஆகணும். அது வருடங்கள் ஆனாலும் சரி, மாதங்கள் ஆனாலும் சரி, கண்டிப்பா முடிவடையணும். இதுதான் உலக நியதி. இதை நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓம் சாந்தி.